நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ உங்கள் 3 பேரையும் சிரிக்க வைக்கிறதுக்கு அவங்க என்ன வேணா பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் சிரிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு யார் சிரிக்கிறீங்களோ அவங்களுக்கு 300 பாயிண்ட் போகும், செகண்ட் சிரிக்கிறவங்களுக்கு 200 பாயிண்ட் போகும், லாஸ்ட்டாக சிரிக்கிறவங்களுக்கு 100 பாயிண்ட் போகும். இவங்க 3 பேரையும் உங்களையும் சேர்த்து சிரிக்க வைக்க போகிற அந்த குரூப் யார் அப்படின்றத லிஃப்ட்டை திறந்து பார்க்கலாம். நான் இப்போ பண்ண போகிற மேட்ரு என்னன்னா, முதல்வன் படத்தில் அர்ஜுன் சார் ரகுவரன் சாரை இப்படி தான் பேட்டி எடுப்பார். இப்போ நான் அது செட்டில் வடிவேல் பாலாஜியை பேட்டி எடுக்க போகிறேன். மாண்புமிகு சொர்ணக்கட்ட பாலாஜி அவர்களே. டாய் மம்டி பல்லா சொல்லி கொடுத்தது மட்டும் பேசு. ஓகே, நான் ஏன் அந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் சாரும் இப்படி தான் ரிகர்சல் பண்ணிட்டு இருப்பார். ஆனால் அவர் பாத்ரூம் வந்து பண்ணிட்டு இருப்பார். நான் பாத்ரூம் வந்து பண்ணால் எடிட்டை தூக்கிடுவாங்க. ஸோ அதான் நான் இங்கேருந்து பண்ணிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம அது செட்டுக்கு வடிவேல் பாலாஜியை கூப்பிடுவோம். சாங் படம் தான் ஒரு சாங் பிளேஸ். ஒரு நிமிஷம்பா, என்னோட தொகுதி மக்களை பார்த்துட்டு வரேன். ஓகே. ஹாய். 4 பேரை நான் மருதானியா பூச போகிறேன். 5 பேரில் காட்டினா ஹாய், இது வேற மாதிரி இருக்கு. நான் அப்படியே டவுட் ஆனேன் நான். வணக்கம் சார். ஒரிஜினல் முடியா விக்கா? ஏன் சார் உங்களுக்கு ஆர்டர் பண்ணமா? அது ஹலோ மேடம், உங்கள் பேர் என்ன? கற்பகம். கற்பகம். அதாவது ஃபஸ்ட்டு ஷூட் ஸ்டார்ட் பண்ணும்போது கேமரா முன்னாடி ஒரு தாங்காலை வச்சு கொளுத்துறோம் கற்பூரத்தை. அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து இந்த கற்பகத்தை அப்படி சுற்றி அப்படி உடைக்கணும். ஏன்னா அவ்வளோ திஷ்டி பண்ணுவோம் உங்கள் மேலே. நீங்கள் சிரிக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்க, பட் என்ன அடையாளம் தெரியல, அதனால் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க. நான் அப்போவே சொன்னேன், என் முகக்கட்டை தெரிகிற மாதிரி இருந்தால் நான் ஈஸியாக அவங்களை சிரிக்க வைப்பேன்னு. இந்த கட்டப்பில் பண்ண யார் சிரிப்பாங்க? பட் இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, வயசானவங்க கெட்டப்பன்னு பார்த்தா நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்களாக்கும். அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன அவ்வளோ அப்படியே உட்காந்து பியூட்டி பார்லர் உட்காந்து அப்படியே ஆடுறீங்க? என்ன சமாச்சாரம்? ஒன்றும் இல்லை. இல்லை வந்ததுலேருந்து என்னையும் அப்படி குறுகுறுன்னு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம்? இதான் அழகுல மயங்கிறதா? நீங்கள் சிரிச்சாங்கன்னா சிரிக்கலாம், எங்களுக்கு என்ன? நாங்கள் பாட்டு காமிச்சு கொடுப்போம். சார் எங்களுக்கு பாலை வாத்திட்டாரு, அது போதும். ஒரு எபிசோடுக்கு 1 தான் இப்போலாம், 3 எதிர்பார்க்கறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகே, நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு செருப்பு திருட வந்திருக்கோம். செருப்பால் அடிப்பேன், அது சிறப்பு விருந்தினர். ஓகே, நம்ம நிகழ்ச்சி எனக்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கோம் வடிவேல் பாலாஜி அவர்களுக்கு. அது இது வரலாற்றில் மட்டும் இல்லாமல் உலக அளவிலேயே அவருக்கு அறிமுகம் தேவையில்லை. அறிமுகம் தேவை நான் சொன்னா? ஓகே ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஏய் உங்களுக்கு ஐயா. எனக்கா? வணக்கம். வணக்கம் ஐயா. தம்பி பேர்? ஐயா எனக்கு தம்பிலாம் இல்லையா, நான் வீட்டில் லாஸ்ட்டு மொத்தம் எங்கள் வீட்டில் 6 பேர் இருந்தாலும் எங்கள் அப்பா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாரு. இது ரொம்ப முக்கியம். அதுவும் 6 புள்ள பேர் குடும்ப கட்டுப்பாடு பார்த்துக்க பத்தியா? இந்த மாதிரி அப்பா இவங்க அப்பா தான் இருப்பான். உட்காருங்க ஐயா. அப்பா அதை தாண்டா பார்த்து ரொம்ப நேரமா தலைவரா. ஓகே தேங்க்யூ. ஓகே ஐயா, நிகழ்ச்சி போகலாம் ஐயா. போகலாம்ப்பா. தம்பி பேர் என்ன? ஐயா தம்பி பேர் புகழேந்தியா. கையேந்தி பவனில் வேலை செய்கிற மாதிரி இருந்து புகழேந்தி. சரி, நீ என்ன பண்ண போற இப்போ? ஐயா நான் தான் உங்களை இன்னைக்கு பேட்டி எடுக்க போகிறேன். வேட்டி தானே எடுத்துகிட்டு போ. ஷோ முடிஞ்ச பிறகு தரேன். ஆனால் நல்லா அழகாக பரபரன்னு துவச்சு கொடுங்க. 1 லட்சம் கொடுறா. ஏய் நான் பேட்டின்னு சொல்லுறது பேட்டியா? இன்டர்வியூ ஐயா. நிகழ்ச்சி போகலாம் ஐயா. நிகழ்ச்சி போகலாம் ஐயா. அதுதானே சொன்ன போன்னு. ஒவ்வொரு தடையும் நம்ம அது நிகழ்ச்சிக்கு இந்த தடையாச்சு நல்ல கான்செப்டோட வடிவேல் பாலாஜி வரமாட்டாரா அப்படி மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன் நாங்களும் தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் கடைசியில் எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் அடைகிறாங்க. இதை பற்றி என்னையா சொல்ல போகிறீங்க? அப்படியே கான்செப்டோட வந்தால் மட்டும் அப்படியே சேர்லேருந்து விழுந்து சிரிச்சிருவாங்களாக்கும். போடா என் டவுசரு. அதாவது நான் ஒரு கான்செப்டோடு வந்தேன்னு வச்சுக்க, இவங்கெல்லாம் ஒரு கான்செப்டோடு நினச்சிருப்பாங்க. அதனால தான் வந்த உடனே டைமிங்கில் பார்த்து டப்புன்னு அடித்தேன். ஐயா நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்பாட்டில் பண்ணுறவங்க மட்டும் தான் சிரிக்க வைக்க முடியும், கான்செப்டோடு வந்து பண்ணால் சிரிக்க வைக்க முடியாதுன்ற மாதிரி தானே பேசுகிறீங்க. அதான் தம்பி உண்மை, அதான் உண்மை. ஐயா இந்த பொன்மொழி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன பொன்மொழி? என்ன இப்படி குறுன்னு பார்க்குற, ஆள் கொஞ்சம் பல்காக இருக்க, நீ வாங்கிட்டு போகிற டிவி உடஞ்சிரும், உனக்கு வெறும் கேபிள் தான் கிடைக்கும், இங்கே தான் மார்க்கெட்லேயே நீ என்னத்தை கிழிக்க போகிற, அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. என்ன இது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, பதிலாக சிறு பிள்ளைத்தனமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மனப்பாடமாக இருக்குது தம்பி. ஐயா உங்களால் மட்டும் எப்படி அதெல்லாம் முடியுது? எல்லாம் எப்படி சொல்லி இதைத்தானே சொல்கிறேன், என்ன நான் புதுசாக சொல்கிறேன். ஓகே ஐயா, ஒரு டைரக்டர் தான் கடமை செய்யலாம்னு சொல்லிட்டு ரிகர்சல் பண்ண கூப்பிட்டா வீட்டில் பல்லு வளக்கிக்கிட்டே கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே நிற்கிறேன், 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் வேலை கேட்குறேன்னு அண்ட புழுகு தனியாக இருக்கீங்க. தம்பி நான் மூஞ்சில் காரி துப்பாதரா. தம்பி ஒன்று நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. விஜய் டிவியில் ப்ரோக்ராம்னா விஜய் டிவியில் தான் ரிகர்சல் வைக்கணும்.
அதை விட்டுட்டு நடேசம் பார்க்குக்கும் டி நகரில் இருக்கிற பனகல் பார்க்குக்கும் ரிஹர்சல் வச்சா அங்கேருந்து வந்து போகிற பெட்ரோல் சார்ஜ் எவ்வளோ ஆகுது தெரியுமா? ஒரு நாளைக்கு 200 ரூபா. 5 நாளைக்கு வந்துட்டு போனோன்னா 1000 ரூபா. இங்கே கொடுக்குற 1500 ரூபாயில் 1000 ரூபாய் பல்க்குன்னு போயிருக்கு. ஐயா நீங்கள் கன்வின்ஸ் செய்யணும்னா டைரக்டர் கேட்கலாமே. டைரக்டரே பஸ்ஸில் தான் வராரு. தம்பி இந்த ரிஹர்சல் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் செட்டுக்கு போயிட்டு மேக்கப்பை போட்டுட்டு எம்ஜிஆர் விக்கு வேணும்னு செட்டுக்களை போய் கேட்டேன்னா அந்த மேக்கப்னு சொல்கிறாரு. எம்ஜிஆர் விக்கு கேட்டால் எம்என் நம்பியார் விக்க கொடுக்குறாரு. நாய் சக்கரை விக்க கேட்டால் நாய் பிடிக்கிற மாதிரி விக்க கொடுக்குறாங்க. சரி இதெல்லாம் வேணாம், லேடி கெட்டப்போ போடலாம். லேடி கெட்டப்போ போய் கேட்டால் லேதுமா எனக்கு தெரியாதுமான்றாங்க. அப்போ நான் என்ன தான் பண்ணுறது? இருந்தாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் சமாளிச்சுக்கின்னு மேக்கப்பை போட்டு ஒரு கெட்டப்பை போட்டு வந்து சிரிக்க வைக்கலான்னு வந்து நின்னா தமிழே தெரியாத ஒரு 3 இந்திக்காரங்களை கூட்டு வந்து உட்கார வச்சு சிரிக்க வைங்கிறான்றாங்க. அந்த கஷ்டம் உனக்கு தெரியுமா? ஐயா டைரக்டரும் கேமராமேனும் நைட்டும் பகலும் பார்க்காம கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சினிமா ஆர்டிஸ்ட் வரலன்னா சீரியல் ஆர்டிஸ்ட் வச்சாச்சு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொடியூசரை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. சிவகார்த்திக் எஸ்கேப் ஆனாலும் மாக்கப்பா வச்சு மேக்கப் போட்டு ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. ஆய் உன்னுடைய ஒரே நோக்கம் கான்செப்ட் எல்லாமே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டேஜில் பண்ணிடணும். இதுனா உங்கள் நோக்கம். என்ன தம்பி என்ன கோவப்படுத்தி பார்க்குறியா? இல்லையா? இல்லை கோவப்படுத்தி பார்க்குறியான்ற அது இல்லையா? தீக்குள்ளார விரலை விட்டா சுடுன்னு சொல்கிறேன், புரியல? புரியலையா? தீக்குள்ள விரலை விட்டா சுடு. ஐயா நீங்கள் அது இது நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா ஐயா? டான்ஸராக இருந்தேன் தம்பி, டான்ஸராக இருந்தேன். சினிமாலையா? இல்லை, ஆடி மாதம் கோவில் திருவிழாவில் ஸ்டேஜ் டான்ஸராக இருந்தேன். ஓகே ஐயா உங்கள்கிட்ட பேமெண்ட் எவ்வளோன்னு? பேமெண்ட்டுன்னு கேட்காது, எவ்வளோ ரூபான்னு கேளு. ஓகே உங்களோட சம்பளம் எவ்வளோயா? 250 ரூபா தம்பி. அந்த 250 ரூபாய் வாங்குறதுக்கு நாங்கள் 3 மணி நேரம் ஸ்டேஜில் டான்ஸ் ஆடணும். அந்த 3 மணி நேரம் முடிஞ்ச உடனே பார்ட்டிக்காரன் எஸ்கேப் ஆயிடுவான். அவன் திரும்பி வர வரைக்கும் அவன் வீட்டை அந்த திருட மாதிரி உட்காந்து அவங்ககிட்ட பிடிச்சி அந்த 250 ரூபா வாங்கிக்கின்னு 50 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டுக்கிட்டு 1/2 லிட்டர் பாலை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வருவோம் தம்பி. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். ஐயா இப்போ உங்களை அது இதில் எவ்வளோ தராங்க? என்ன பேட்டா போக ஒரு 1000 ரூபாய் கொடுப்பாங்க. பேட்டா பிஞ்சிர ஒழுங்காக சொல்லுங்க. இல்லை தம்பி, பேட்டா போக ஒரு 1500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொன்னேன். ஓகே ஐயா நீங்கள் எத்தனை எபிசோடியா பண்ணியிருப்பீங்க அது இதில்? என்ன அப்படி இப்படின்னு போனால் ஒரு 80 எபிசோட் பண்ணியிருப்பேன் தம்பி. ஸோ எல்லா எபிசோடும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? டெஃபினெட்லி. ஓகே ஐயா கூட்டி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த சொத்தே உங்களுக்கு 2 லட்சம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 கிரவுண்டில் இடம் வாங்க முடியும்? அதானே, அதை எப்படி நான் வாங்கியிருக்க முடியும்? டேய் நீ எந்த கிரவுண்டை சொல்கிற? ஐயா உங்கள் வீட்டு முன்னாடி கிரவுண்டு இருக்குது, அங்கே நீங்கள் பல்லு வளைக்கிட்டு இருந்தே அதான் எல்லாம் பார்த்தோம் ஐயா. அது வடிவேல் பாலாஜி கிரவுண்ட் இல்லடா, வாலிபால் விளையாடுற கிரவுண்டு. பசங்க தான் வாலிபால் விளையாடுவானுங்க. என்னடா சின்ன பிள்ளை கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு நகை வைக்கிற வேலைக்கு நீங்கள் எப்படி அவங்க கழுத்தில் 5 சவரம் நகை போட்டுட்டு இருப்பீங்க? அது எங்கள் மாமியார் வீட்டில் போட்டுது, தெரிஞ்சுது, தேடி வந்து அடிப்பாங்க ஒன்று. ஓகே ஐயா இன்னொரு கேள்வியா? என்ன? போன வாரம் ஷூட்டிங் வந்தீங்களா ஐயா? போன வாரம் அன்னைக்கு வரலப்பா. ஏன்? ஏன்னா அன்னைக்கு எங்கள் சின்ன பாட்டி இறந்துட்டாங்க. ஐயா அந்த புழுவாதி அவங்க ஆயா சாவலையா? அன்னைக்கு உங்கள் ஆயா செத்துட்டாங்க சொல்லிட்டு போய் சொல்லிட்டு நீங்கள் சிங்கப்பூர் ஷோ போடுறீங்க. தம்பி அதுக்கு என்ன ஆதரவு இருக்குது? வடிவேல் பாலாஜியும் ரோபோ சங்கரோ பேசின கான்செப்ட்டு மொபைலில் நான் திருட்டுத்தமாக ரெக்கார்ட் பண்ணிட்டேன்யா. என்ன டேய் உனக்கு வேறு வேலையே இல்லையாடா? ஹலோ மாப்பிள்ள, நான் ரோபோ சங்கர் பேசுகிறேன் மாப்பிள்ள. சொல்லு மாம்சே. என்னையா 25ஆம் தேதி ஷூட்டு வச்சுருக்காப்பிலையா? சொன்னார் மாம்சே. எங்கே நம்ம ரிகர்சல்லாம் போயின்னு அதை ஸ்ட்ரெயிட்டாக போய் அப்படியே அடிச்சு விட்டுலாம் மாம்சே. நீ என்ன ரிகர்சல் போறியா? இல்லை மாப்பிள்ள, நான் அப்படியே துப்பாக்கி படத்துக்கு போகிறேன். எதுக்கு? அதில் ஏதோ ஒரு புது பாட்டு வந்திருக்கான். அந்த பாட்டை பார்த்து அது எம்ஜிஆர் அண்ணா எப்படி இருக்கும், சிவாஜி அண்ணா எப்படி இருக்கும், விஜயகாந்த் அண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லி அப்படியே போட்டு விட்டு வந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன மாம்சே, அதுக்கு நீ சீடி வாங்கி பாட்டு வீட்டில் கேட்கலாம், எதுக்கு செலவு பண்ணி தேட்டருக்கு போகிற? மாம்சு அதெல்லாம் செலவு பண்ணல, ஓசியில் வந்த டிக்கெட் தான், அதுக்கு தான் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேன். சரி பேமெண்ட் பேசுனியா? 20 ரூபாய் பேசியிருக்கேன் மாப்பிள்ள. அழகாக போயிட்டு அழகாக வரலாம், சரியா? வச்சிரு. இதுக்கு என்னையா சொல்ல போகிறீங்க? பண்ணுங்கடா, தலைவர் பேட்டி முடிஞ்சிருச்சுலாம். ஐயா அந்த தண்ணியில் பள்ளி வந்திருக்கு. தலைவர பேட்டி என்ன பண்ணுங்க தலைவரை, பேட்டி முடிஞ்சிருச்சு, நம்ம வாங்க போகலாம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, நான் வரேன். வாங்க தலைவர். ஐயா சட்டை நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லலை. கேமரா வேறு ஓடிட்டுருக்கு, மக்கள்லாம் பார்த்துட்ருக்கவங்க யாரும் சிரிக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். உட்காருங்க முடின்னு. என்ன தலைவரை இன்னைக்கு வீட்டுக்கு அனுப்ப மாட்டானுங்க போல இருக்க. தம்பி எவனோ வடிவேல் வாய்ஸில் என்ன மாதிரியே பேசுகிறவனை ஒருத்தனை கூப்பிட்டு வந்து ரொம்ப அருமையாக டப்பிங் பண்ணியிருக்கீங்க. ஐயா உங்களுக்கே வடிவேல் வாய்ஸ் வராது, உங்கள் வாய்ஸ் தான் பேசிருக்கேன், நான் எப்படி டப்பிங் பண்ண முடியும்?
ஒரு நல்ல காமெடி பண்ணுறவன ஒருத்தனை கூப்பிட்டு வந்து அசிங்கப்படுத்துறது ரொம்ப பெரிய தப்பு. ஐயா போயெல்லாம் சொல்லாதீங்க. காமெடி பண்ணுறது சாதாரணமான விஷயம் இல்லை. எத்தனை மேடைகள், எத்தனை மக்கள், எத்தனை புது புது மக்களுக்கு, எத்தனை மாலை மரியாதைகள், எத்தனை காலேஜுக்கு நான் கெஸ்ட்டாக போயிருப்பேன், எத்தனை காலேஜுக்கு நான் வேஸ்ட்டாக போயிருப்பேன், சும்மா சுற்றி இருப்பேன். இதெல்லாம் பார்க்காம எவ்வளோ பேர் சிரிக்க வச்சுருப்பேன். இதெல்லாம் தெரியுமா? உனக்கு புரிஞ்ச மாதிரியே சொல்கிறேன் நான். ஒரு நாள் நீ கான்செப்டே இல்லாமல் வந்து 3 பேரை சிரிக்க வச்சு காட்டு, அப்போ நான் ஒத்துக்கிறேன். அது என்னுடைய வேலை இல்லையா? அப்போ மூடிக்கிட்டு போக வேண்டியது தானே. என்ன வச்சு கேள்விப்பட்டிருக்கேன் தம்பி, பள்ளி விழுந்துக்குது நீ தான் சொன்ன. சீக்கிரம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயா நீங்கள் சொல்கிறது சாத்தியம்னா நான் ஒரு நாள் கான்செப்ட் இல்லாமல் காமெடி பண்ணி சிரிக்கிறேன் ஐயா. பையன் இருக்கா? குகாப்பா முடிச்சு வைங்க. மாக்காப்பாடா. சாரி. அவர் மூக்கில் பேசுனால அப்படி இருக்குது. ஓகே, இப்போ சொல்லுவாங்க பாரு, சொல்லி முடிச்ச உடனே பாரு அவங்க பர்ஃபார்மன்ஸ். ஓகே, டைம் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரிலாக்ஸ் ஆயிடலாம். சொல்ல அவ ஐயோ அம்மா இருங்க. இப்போ யார் சொன்னா டைம் முடிஞ்சிச்சுன்னு? சும்மா நாங்க சொன்னோம். 2 பேரும் out. இதுவும் கான்செப்ட் தான். அதை தெரிஞ்சுக்கங்க. இல்ல சரிங்களா, கடைசியில இந்த விஷயத்தை நான் கையாளுவோம். போற 3 அவ்வளவுதான் போச்சு, கிளம்புங்க அப்படியே. இல்ல நாங்க பேசி வச்சுக்கிட்ட கான்செப்ட் இதெல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா. சும்மா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தீங்க திவாகர், வடிவேல் பாலாஜி அண்ட் அமுதா வாணன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.